பராபவ வருடம் சித்திரை மாதம் 5ஆம் நாள் 18/4/2026 சனிக்கிழமை பகல் 2:11 மணி வரை வளர்பிறை பிரதமை திதியும், காலை 9:42 மணி வரை அஸ்வினி நட்சத்திரமும், பின்பு நாள் முழுவதும் பரணி நட்சத்திரமும் சித்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கின்ற நேரம் காலை 7 மணியிலிருந்து 7:30 மணி வரையும், காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, யமகண்டம் பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் கிழக்கு, பரிகாரமாக தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளின் கிரக நிலைகள்: மேசத்தில் சூரியன், சந்திரன், சுக்கிரன்; மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் புதன், செவ்வாய், சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சுக்கிரனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு நிகழ்வுகளை மேற்கொண்டால் அந்த நிகழ்வு சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, பூஜை புனஸ்காரங்கள், அபிஷேகம் செய்வதற்கு உகந்த தினம், நீண்ட நாள் கடன்களை அடைப்பதற்கு ஏற்ற தினம், கூடுதலாக பிரயாணங்கள், தூரதேச பயணங்கள் மேற்கொள்வதற்கும் உகந்த நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். பொதுவாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை சனிக்கிழமை என்ற முறையில் பெருமாளை வழிபட சகல விதமான ஐஸ்வர்யங்களும் சேமங்களும் ஏற்படும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம். பொதுவாக கலைத்துறை, இசைத்துறை போன்ற அமைப்புகளில் சாதிக்கின்றவர்கள் யார்? குறிப்பாக 3ஆம் பாவகம் கலைத்துறை, இசைத்துறைக்கு முக்கியமான பாவகமாக பார்க்கப்படுகிறது. அந்த 3ஆம் பாவகம் அதிகமாக சுப தொடர்புகள், குரு சுக்கிரன் ஒளி பொருந்திய பௌர்ணமியை நோக்கி போகிற சந்திரனுடைய தொடர்புகளை பெற்றிருக்கின்ற சூழலில் குறிப்பிடத்தகுந்த அந்த ஜாதகர் மேற்சொன்ன இசை கலைத்துறைகளில் பெரிய அளவில் சாதனைகளை புரிகின்றவர்களாக இருப்பார்கள். அதற்கு ஜனன ஜாதகத்தில் லக்ன யோக தசைகளும் லக்னாதிபதியும் வலுப்பெற்றிருப்பது அவசியம். நன்றி. மேச ராசி அன்பர்கள், எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் மிக சீரானதாகவும் சிறப்பானதாகவும் மேம்பட்டும் நடக்கக்கூடிய தினமாக மேசராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. எல்லா விதமான நற்செயல்களும் மகிழ்ச்சியான அனுபவங்களும் கூடுதலாக கிடைக்கப் பெறுகிற தினமாக மேசத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். நினைத்தது நடக்கும், நிம்மதியான அணுகுமுறைகள் அநேகம் உண்டு. குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு காரியத்தையும் மிக நிதானமாக செய்து முடித்து எல்லோருடைய பாராட்டுதல்களையும் நிறைவாக பெற இருக்கிறீர்கள். உங்களுடைய கருத்துக்கு வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் நல்லதொரு மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. எதிர்ப்புகள் விலகும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை மனதில் மாறுபட்ட எண்ணங்களும் புதிய சிந்தனைகளும் உற்சாகமும் பிறக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ள சந்தோஷமான சூழல் கூடுதலாக இருக்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் நல்லதொரு அனுகூலமான தன்மைகள் உண்டு. தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்திலும் ஆக்கப்பூர்வமான சூழல்கள் நிலவக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக ராசி அதிகமாக வலிமை பெற்றிருக்கிறது. கூடுதலாக ராசியின் யோகர்களும் சாதகமாக இருக்கிறார்கள். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் போட்டிகள் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு பணிபுரிகின்ற இடத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். நல்லதொரு பெயரும் புகழும் கிடைக்கும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான தொழில் வர்த்தகங்கள் அனுகூலமாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். புதிய நண்பர்களின் சேர்க்கை உண்டு. பெண்மணிகளுக்கு தடைபட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். உற்சாகம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். குறிப்பாக எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். நிதி நிறுவனங்கள், நகைக்கடை, அடகு கடை போன்ற உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு ஆக்கப்பூர்வமான சூழல்கள் உண்டு. அனைத்திலும் வெற்றிகரமான வாய்ப்புகள் நிறைய உள்ள தினமாக மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்புகளோடு கூடிய அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாளாக அமையிருக்கிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கின்ற தினமாகவும்,
பரணி நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற தினமாக இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபத்திற்கான கிரக வலிமை எப்படி இருக்கிறது? எல்லா விதமான நிகழ்வுகளிலும் உங்களுக்கான முக்கியத்துவம் மேம்படுகின்ற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமையப் போகிறது. ராசிநாதன் 12 இருக்கிறார். கூடுதலாக வளர்பிறை சூரியன் சந்திரனோடு இணைந்திருக்கிறார். தனஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் சனி, செவ்வாய், புதன் என மாறுபட்ட கிரக சூழலோடு 10ஆம் இடத்தை குரு வலிமையாக தொடர்பு கொள்ளக்கூடிய தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமையும். எந்த ஒரு வேலையையும் ஒரு முறைக்கு பல முறை தெளிவாக யோசித்து செய்து பெரிய அளவில் அனுகூலமும் வெற்றியும் பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக மனதளவில் உற்சாகம் மிகுதியாக இருக்கும், மகிழ்ச்சி மேம்படும், முயற்சிகள் பலனளிக்கும், நிதி நிலைமை சீராக இருக்கும், வரவேண்டிய தனவரவுகளும் நிறைவாக முழுமையாக கிடைக்கும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்கள். ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்ப்பாளர்களிடமிருந்தும் விலகி இருப்பது சிறப்பான சூழலை கொடுக்கும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் தொடர்பான காரியங்களை செய்வது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் விரிவாக்கம் செய்வது சார்ந்த விஷயங்களில் அனுகூலங்கள் உண்டு. பங்குதாரர்கள் சாதகமான தன்மைகளோடு செயல்படுவார்கள். கூடுதலாக வீண் கவலை, மனக்கலக்கங்கள் விலகும். குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்கும். பணி இடங்களிலும் நல்லதொரு மதிப்பு மிகுந்த சூழல்கள் உண்டு. எதிர்பார்த்த அளவு பொருளாதார மேன்மைகள் கிடைக்கக்கூடிய தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. குடும்ப அளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். புத்திசாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணையுடன் தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் செய்வதை அறவே தவிர்ப்பது நல்லது. குழந்தைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்பட்டு விலகும். வழக்குகளில் அனுகூலம் உண்டு. பெண்மணிகளுக்கு முயற்சிகள் பலனளிக்கும். பணவரவு சீராக இருக்கும். ஆரோக்கிய நலன் மேம்படும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு ஆதாயங்கள் உண்டு. அரசியல்வாதிகள் நிறைவான முழுமையான நல்லதொரு வெற்றியை பெறக்கூடிய நாளாக ரிஷபத்திற்கு சிறப்புகளோடு கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு முயற்சிகள் பலனளிக்கின்ற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. மிருகஸ்ரீச நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் மிக நேர்த்தியான முறையில் பூர்த்தியாகின்ற தினமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உயர்வுகளோடு கூடிய நாளாக அமையிருக்கிறது. எல்லா விதமான செயல் திறன்களும் மேம்படக்கூடிய நாளாகவும், திட்டமிட்டு செயலாற்றி பெரிய அளவில் வெற்றி காணுகின்ற தினமாகவும் மிதுனத்திற்கு இன்றைய தினம் மேன்மை நிறைந்த நாளாக அமையிருக்கிறது. குறிப்பாக ராசியிலேயே குரு, ராசியின் 10ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 11ஆம் இடத்துல சுக்கிரன் என மாறுபட்ட கிரக சுழற்சிகள் அனைத்தும் மகிழ்ச்சிகரமான அனுபவத்தை கொடுக்கின்ற வகையில் மிதுனத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக எல்லா விதமான செயல்பாடுகளும் மிக தெளிவான முறையில் திட்டமிட்டு அதில் பெரிய அளவில் வெற்றிதனை பெற இருக்கிறீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலம் மதிப்பு மரியாதையும் கூடுதலாக இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ளும் வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் நல்லதொரு மதிப்பு மிகுந்த தன்மைகள் சிறப்பாக கிடைக்கப்பெறுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். பணவரவு உயர்வாக இருக்கும். சிக்கலான சில விஷயங்களை சாதுரியமாக பேசி முடிப்பீர்கள். தேவையற்ற வீண் பயத்தை தவிர்ப்பது நல்லது. செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் முன்பு இருந்ததை விட சிறப்பான முன்னேற்றம் காணும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலங்கள் உண்டு. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். ஏற்றுமதி, இறக்குமதி, கடல் கடந்த பயணங்கள் போன்ற நிகழ்வுகளில் சாதகமான தன்மைகள் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக எல்லாவற்றையும் திறம்பட செய்து முடித்து பணியிடங்களில் நல்லதொரு பாராட்டு பெற இருக்கிறீர்கள். குடும்பத்தில் உறவுகள் வருகையால் உற்சாகம் மேம்படும். தேவையற்ற வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். குழந்தைகளினுடைய செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு சாதுரியமான பேச்சின் மூலம் சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவீர்கள். பயணங்கள் அனுகூலமாக அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்லதொரு முன்னேற்றமான சூழல் உண்டு. கல்வி தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். கலைத்துறையை சார்ந்த அன்பர்கள் நல்லதொரு முன்னேற்றம் காண இருக்கிறீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலங்கள் உண்டு. வேற்று மத மொழி இனம் பேசக்கூடிய சகோதரர்களால் ஆதாயம் உண்டு. பெண்களால் அதிர்ஷ்டகரமான நிகழ்வுகள் நிறையவே இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்தவரை தடைகள் விலகக்கூடிய நாளாக மிதுனத்திற்கு அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம்.
மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு நன்மை நடக்கின்ற தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு லாபம் மேம்படுகிற நாளாகவும், புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் கவனத்தோடு இருப்பதும் நல்லது. கடகராசி அன்பர்களே, கடகராசிக்கான கிரக செயல்பாடுகள் எப்படிப்பட்டதான தன்மையில் இருக்கிறது? இன்றைய நாளில் எல்லாவற்றையும் சமாளித்து மிகப்பெரிய அளவில் நிறைவானதொரு வெற்றியை பெறுகின்ற வகையில் சந்திரன் 10ஆம் இடத்துல நட்பு வீட்டில் கேந்திர வலுவோடு சுக்கிரனோடு இணைந்து வளர்பிறை நிலையில் இருக்கின்ற சிறப்புகள் உள்ள தினமாக இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக மனக்குழப்பங்கள் விலகும். அதே நேரத்தில் தேவையற்ற விரையச் செலவுகள் அதிகமாக இருக்கும். கடல் கடந்த பயணங்கள், வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான வர்த்தகங்கள் சிறப்பான முறையில் இருக்கும். வெளிநாடு செல்வதற்கு பாஸ்போர்ட் விசா எடுப்பதில் இருந்து வந்த சிக்கல்கள் முழுமையாக விலகும். பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல புதன் செவ்வாய் சனி அபாரமாக இணைந்திருப்பது பொருளாதார மேன்மையை கொடுக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு குருவின் தொடர்போடு இருப்பதால் ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் கொஞ்சம் கவனமாக முதலீடுகளை மேற்கொள்வது அனுகூலத்தை கொடுக்கும். எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்பும் அது மிக சரியானதா தவறானதா என ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது அனுகூலமான சூழலுக்கு வழிவகுக்கும். எல்லா வகையிலும் நல்ல பலன்கள் உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் அதிகரிக்கும். எதிலும் சற்று கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. உபயோகமில்லாத வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாமல் தவிர்ப்பதும் அனுகூலத்தை கொடுக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான சூழல்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான முறையில் இருக்கும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் உண்டு. புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தொடர்பான விஷயங்களில் நினைத்தது அனைத்தும் சிறப்பான முறையில் நடக்கும். குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு எதிலும் நிதானமாக செயல்படுவதும் மற்றவர்களை அனுசரித்து போவதும் நல்லது. குடும்பத்திலிருந்து பிரிந்து சென்ற நபர்கள் மீண்டும் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் அதனால் மகிழ்ச்சியும் உருவாகும். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய நேரிடும். கோபத்தை குறைத்து இனிமையாக பேசுவதன் மூலம் குடும்பத்தில் அமைதி உருவாகும். வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். பெண்மணிகளுக்கு எந்த காரியத்திலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு பாடங்களை மிகவும் நிதானமாக படித்து மனதில் பதிய வைத்துக் கொள்வது அனுகூலத்தை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. அரசியல்வாதிகள் நினைத்ததை சாதிக்க இருக்கிறீர்கள். நிம்மதியான அணுகுமுறைகள் நிறைந்த தினமாக கடகத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பொறுப்புகள் மேம்படுகிற தினமாகவும், பூச நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாகவும், ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் ஏற்படுகின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நினைத்ததை சாதிப்பதற்கான வாய்ப்புகளும் தன்மைகளும் உயர்ந்ததான சூழலோடு இருக்கிறதா அப்படின்னு பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக பாக்கியஸ்தானத்திற்கு சூரியன் பயிற்சி அடைந்திருக்கிறார். உச்ச நிலையில் வலுவாக இருக்கிறார். அங்கே சந்திரனும் வளர்பிறை நிலையில் இருக்கிறார். சுக்கிரனோடு இணைந்து 9ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கின்ற சூழலில் தந்தை மகன் உறவு சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. புகழ் அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் நல்லதொரு மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. நினைத்து பார்த்து முடியாத சில காரியங்கள் வெற்றிகரமாக நடப்பதற்கான சூழல்களும் இருக்கிறது. குறிப்பாக லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பது 2வது திருமண வாய்ப்பு, செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் மேன்மைகளை கொடுப்பது, மூத்த சகோதர உறவுகளோடு இருந்து வந்த சங்கடங்களை தவிர்ப்பது என அனைத்திலும் நல்லதொரு பலன்கள் நடக்கின்ற தினமாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். கூடுமானவரை இன்றைய நாளில் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருப்பீர்கள். உங்கள் வழி தனி வழி என்று செயல்படுவீர்கள். மனதில் தன்னம்பிக்கையும் உற்சாகமும் அதிகரிக்கும். புத்தி தெளிவு மேம்படும். குறிப்பாக எதிர்பாராத சில திருப்பங்களால் காரிய வெற்றி உருவாகும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். தொழிலில் முன்னேற்றம் காண புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். நிதானமாக பேசுவதன் மூலம் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு புதிய பதவி கிடைப்பதற்கான சூழல்களும் உண்டு. சிலர் கட்டளையிடுகின்ற பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்பட போகிறது. குடும்பத்தில் தேவையற்ற திடீர் செலவுகள் உருவாகும். குடும்ப உறவுகளோடு இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். நன்மதிப்பு மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிறைந்த சூழல்கள் உண்டு. தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உண்டு. எல்லா வகையிலுமே எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற நாளாகவும், ஆரோக்கிய நலன் மேம்படுகின்ற நாளாகவும், கடன் தொந்தரவுகள் முழுமையாக விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் முயற்சி மேற்கொள்வது நல்லது. கலைத்துறை என்பவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் கௌரவமும் உயரும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான சூழல் இருக்கும்.
இன்றைய நாள் அனைத்து விதமான விஷயங்களிலும் உங்களுக்கு முழுமையையும் நிறைவையும் கொடுக்கின்ற வகையில் சிம்மத்திற்கு சிக்கல்கள் இல்லாத தினமாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திர நண்பர்கள் சிந்தித்து செயல்படுவது நல்லது. பூர நட்சத்திர நண்பர்களுக்கு பாராட்டுகள் நிறைவாக உண்டு. உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியினருக்கான கிரக சுழற்சிகள், கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக எல்லா வகையிலுமே உற்சாகமும் உறுதித்தன்மையும் மேம்பட போகிறது. 10ல் குரு நீடித்து மிக சிறப்பாக சஞ்சரிக்கின்ற சூழல்ல இன்றைய தினம் சுக்கிரனுடைய பயிற்சியும் நல்லதொரு சிறப்பான முறையில் இருக்கிறது. கூடுதலாக சந்திரன் வேறு 8ல் வந்து விட்டார். சூரியனும் 8ஆம் இடத்திலேயே இருக்கிறார். ஷேர் மார்க்கெட், பங்கு வர்த்தகம், ட்ரேடிங் போன்ற துறைகளில் ஓரளவு ஆதாயமும் அனுகூலங்களும் ஏற்படும். அதே நேரத்தில் பெண்களால் சற்று நிம்மதி இல்லாத சூழலும் மன வருத்தங்களும் விரயங்களும் உருவாகலாம். கவனமாக இருங்கள். ஹோட்டல், டிராவல், லாட்ஜ், அலங்கார பொருட்கள் சார்ந்த உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிறவங்க கவனத்தோடு இருப்பது நல்லது. வெளியூர் வெளிமாநில பயணங்கள், கடல் கடந்த பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் சாதகமான தன்மைகளை கொடுக்கும். 7ஆம் பாவகத்தில் இருந்து வந்த சனி செவ்வாய் தொடர்பு, சூரியன் தொடர்பு எல்லாம் மாறி இருக்கிறதால குடும்ப உறவுகளுக்குள்ள மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மிகுதியாக இருக்கும். புதிதாக நண்பர்கள் அமைவார்கள். எல்லா விதமான நிகழ்வுகளிலும் நீங்கள் எதிர்பார்த்த நல்லதொரு மாற்றங்கள் முழுமையாக கிடைக்கக்கூடிய நாளாக கன்னிக்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக தொழில்துறையினர் ஆக்கப்பூர்வமான சூழலை உணர இருக்கிறீர்கள். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்திலும் சாதகமான தன்மைகள் உண்டு. உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களாலும் அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். மனதளவில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் மேம்படுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக புத்தி கூர்மையோடு செயல்படுவீர்கள். எந்த சிக்கலையும் தீர்க்கும் ஆர்வம் அதிகரிக்கும். குறிப்பாக எல்லா காரியங்களிலும் நீடித்த அனுகூலம் உண்டு. முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும். மனதில் தன்னம்பிக்கை மேம்படும். எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து வெற்றி காணுவதற்கான சூழல்கள் உண்டு. செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் விறுவிறுப்படையும். கடந்த காலங்களில் இருந்து வந்த மந்தநிலை மாறி வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது அனுகூலமாக இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கவனத்தோடு இருப்பது நல்லது. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் உண்டு. வாழ்க்கை துணையோடு அனுசரித்து போவது நல்லது. குழந்தைகள் அன்பு செலுத்துவார்கள். குலதெய்வ அனுகிரகம் உண்டு. பெண்மணிகளுக்கு எந்த காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிப்பது சிறப்பு. குறிப்பாக எல்லா விதமான நிகழ்வுகளிலும் ஏற்றத்தோடு கூடிய நாளாக கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திரம் நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு நினைத்தது நடக்கப் போகிறது. சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக மாறுதல்கள், கிரக செயல்பாடுகள் எல்லாம் எப்படிப்பட்டதான தன்மையில் இருக்கிறது? எதிர்ப்புகளை சமாளிக்கின்ற பக்குவமும், எல்லாரிடமும் நிதானமாக பேசக்கூடிய சூழல்களும், கூடுதலாக ராசியை வளர்பிறை சந்திரன் சுக்கிரனோடு இணைந்து பார்ப்பதும், பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதுமான சூழலில் கடந்த ஒரு சில தினங்களாக இருந்து வந்த மனக்குழப்பம் நீங்கி தெளிவு ஏற்படும். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை உருவாகும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். நீங்கள் நினைத்ததை சாதிக்கின்ற பக்குவம் ஏற்படும். குறிப்பாக அனைவரையும் அனுசரித்து செல்வதில் கெட்டிக்காரர்களாக இருப்பீர்கள். மாத இறுதியில் எதிர்பார்த்த மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். எதிலும் கவனமாக செயல்படுவது நல்லது. எதிர்ப்பாளர்களிடமிருந்தும் கூடுமானவரை விலகிக் கொள்வது நல்லது. குறிப்பாக உங்களுக்கு அனைத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் மிக சிறப்பான முறையில் இருக்கிறது. அது சார்ந்த இடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பும் மரியாதையும் மேம்படும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட சற்று லாபத்தன்மைகள் நிதானமாக இருக்கும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் கவனம் தேவை. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் சாதகமான சூழலை உணரப்போகிறீர்கள். பணியிடங்களில் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உருவாகும். குடும்பத்தில் கலகலப்பும், வாழ்க்கை துணையால் ஆதாயமும் உண்டு. மனதில் இருந்து வந்த கவலைகள் விலகும். உறவுகள் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகள் எதிர்காலம் கருதி சில முக்கிய முடிவுகளை துணிந்தெடுப்பீர்கள். வழக்குகளில் நிதான போக்கு காணப்படும். பெண்மணிகளுக்கு எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்களால் நன்மை ஏற்படும். மனக்குழப்பம் விலகும்.
மாணவர்கள் புதிதான சூழலை உணரப்போகிறீர்கள். கலைத்துறை என்பவர்கள் சிறப்பாக செயலாற்றிருக்கிறீர்கள். அரசியல்வாதிகள் புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்தவரை நற்செயல்கள் அதிகம் நடக்கின்ற தினமாக துலாத்திற்கு அமையப் போகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சிக்கல் விலகுகிற நாளாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற நாளாகவும், விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்ப்புகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தின கிரக செயல்பாடுகள், கிரக மாற்றங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதான சூழலில் அமையப் போகிறதுன்னு பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ராஜயோகாதிபதி சந்திரன் நட்பு வீட்டில் அருமையாக உச்ச சூரியன் மற்றும் சுக்கிரனோடு இணைந்து வலிமை பெற்றிருக்கிறார். கடந்த ஒரு சில தினங்களாக அவர் பலவீனமான இருந்த சூழல்கள் மாறி இன்றைய நாளில் மதிப்பு மிகுந்த இடத்துல மிக சிறப்பான முறையில் சஞ்சரிக்கிறார். 8இல் குரு 12ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். எதிர்ப்புகள் விலகும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் போன்ற வர்த்தகத்தில் சாதகமான தன்மைகள் உண்டாகும். டிவி பத்திரிகை துறை இணைய வழி வருமானம் சிறப்பாக இருக்கும். பெண்களால் அதிர்ஷ்டம் மேம்படும். திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் வரன் உறுதி வார்த்தை சொல்லப்படும். குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த சிக்கலான சூழல்கள் மறையும். அனைத்தையும் அனுசரித்து போவதன் மூலமாக அனைவராலும் புகழப்படக்கூடிய தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. எடுத்த காரியத்தை சோர்வடையாமல் தொடர்ந்து செய்து முடித்து வெற்றி காணிருக்கிறீர்கள். பணவரவு அதிகரிக்கும். குறிப்பாக சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். பயணம் மூலம் லாபம் கிடைக்கும். புதிய நபர்களின் நட்பு மேன்மையை கொடுக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் பேச்சின் இனிமை கருதி மிகப்பெரிய அளவில் செயலாற்றி வெற்றி காண இருக்கிறீர்கள். சிலருக்கு புதிய ஆர்டர்களும் கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் தங்களது பேச்சினால் மேலதிகாரிகளை கவர்ந்து விடுவீர்கள். அதனால் எதிர்பார்த்த அனுகூலங்களும் நன்மையும் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் புழங்குகிற இடங்களில் பணியாற்றுகிற அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த இறுக்கமான சூழல் மாறி மகிழ்ச்சியான அனுபவங்கள் ஏற்படும். மாற்றங்கள் நிறைய உள்ள நாளாக இன்றைய நாள் அமைகிறது. குடும்ப உறவுகளுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து மகிழ்விக்க இருக்கிறீர்கள். பெண்மணிகளுக்கு எடுத்த காரியங்களில் சாதகமான பலன்கள் நிச்சயமாக உண்டு. புதிய நபர்களின் அறிமுகமும் நன்மைகளும் மேம்படும். குடும்ப விஷயங்களை கூறாமல் கூடுமானவரை தவிர்ப்பது சிறப்பினை கொடுக்கும். மாணவர்களுக்கு மற்றவர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடக்கும் முன்பு அது சரியா தவறா என யோசிப்பதும் அனுகூலமாக அமையும். கலைத்துறையவர்களுக்கு ஆதாயம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு மாற்றங்கள் உண்டு. நினைத்த அனைத்து நிகழ்வுகளிலும் சாதகமான தன்மைகள் ஏற்படுகின்ற தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் அதிகரிக்கிற தினமாகவும், அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற நாளாகவும், கேட்டை நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்கின்ற தினமாகவும் இன்றைய தினம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய தின கிரக மாறுபாடுகள் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக சந்திரன் மட்டுமே பயிற்சி அடைந்திருக்கிறார், வலுவாக இருக்கிறார், வளர்பிறை நிலையில் இருக்கிறார். சுக்கிரன் சூரியனோடு இணைந்திருக்கிறார். ராசிநாதன் ராசியை வலுத்து பார்ப்பதும், தன பாவகம் வலிமையாக இருப்பதும், இளைய சகோதர பாவகம் மேம்பட்டிருப்பதுமான சூழலில் மேன்மைகள் நிறைந்த நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவாக பூர்த்தியாகும். அமைதியோடும் பொறுமையோடும் பேசி அநேக காரியங்களை சாதிக்க இருக்கிறீர்கள். எதிலும் கூடுதல் கவனத்தோடும் உற்சாகத்தோடும் செயல்படுவது நல்லது. நிதி மேலாண்மை அதிகரிக்கும். குறிப்பாக உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி செல்வார்கள். மனம் விரும்பியது போல செயல்பட்டு வெற்றி காண இருக்கிறீர்கள். உங்களது பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. செய்தொழில் வர்த்தகம் வியாபாரம் சீராக இருக்கும். புதிய கிளைகள் தொடங்குவது போன்ற விரிவாக்க பணிகள் அனுகூலமாக அமையும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களால் ஆதாயம் உண்டு. நிதி நிறுவனங்கள், நகைக்கடை, அடகு கடை, இனிப்பு, மஞ்சள் வியாபாரம் போன்ற தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே பிரியம் நெருக்கம் உண்டாகும். தொழில் பங்குதாரர்களால் சாதகமான சூழல்கள் ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்படும். உறவுகள் வருகை உற்சாகத்தை கொடுக்கும். குழந்தைகளின் செயல்பாடு கூடுதல் மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். வழக்கு விவகாரங்களில் நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. பெண்மணிகளுக்கு எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். கலைத்துறை என்பவர்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லாவிதமான உத்வேகமும் சிறப்புகளும் நிறைந்த நாளாக
தடைகள் விலகக்கூடிய நாளாக தனுசு ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. மாணவர்கள், இளைஞர்கள், கலைத்துறை என்பர்கள், அரசியல்வாதிகள் என அவரவர்களுக்குண்டான விஷயங்களில் ஏதாவது ஒரு நற்பெயரை முழுமையாக பெறக்கூடிய நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்கள் நிதானம் காப்பது நல்லது. பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கான இன்றைய தின கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? புதுவிதமான எண்ணத்தோடும் மாறுபட்ட சிந்தனையோடும் இருப்பீர்கள். மகர ராசி என்பர்களுக்கு தனபாவகம் 4ஆம் பாவகம் வலிமை பெற்றிருக்கிறது. தைரிய வீரிய தன்னம்பிக்கையை சொல்லுகிற 3ஆம் பாவகம் சற்று பலவீனமாக இருந்தாலும் வெற்றிகரமான சூழல்கள் நிறையவே உண்டு. எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும், எதிர்ப்புகள் விலகும், கொடுக்கல் வாங்கலில் அனுகூலங்கள் உண்டு. குறைகள் எதுவும் இல்லாத சூழலோடு இன்றைய நாள் உயர்ந்ததான நாளாக அமையிருக்கிறது. நியாயம் நேர்மை கருதி செயல்படுவீர்கள். எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் தடை நீங்கி நடக்கும். முயற்சிகள் முழுமையான பலனை கொடுக்கும். வெளியூரிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் சாதகமானதாக இருக்கும். குறிப்பாக தாயாருடைய ஆரோக்கிய நலன் மேம்படும். குடும்ப உறவுகளுக்குள் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் தொடர்பான பணிகள் வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் நடக்கும். தடைகள் அகலும். எதிர்பார்த்த அளவு வியாபாரம் பெருகி பணவரவும் மேம்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் பொறுமையாகவும் கவனமாகவும் செயலாற்றுவது அநேக அனுகூலங்களை தரும். பணிபுரிகின்ற இடங்களில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளால் ஆதாயம் உண்டு. வாழ்க்கை துணை மூலம் நன்மை உருவாகும். குடும்ப உறவுகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். குழந்தைகளுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து மகிழ்விக்க இருக்கிறீர்கள். இன்றைய தினத்தை பொறுத்தவரை இரவு நேர பயணத்தை தவிர்ப்பதும் ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை அறவே தவிர்ப்பதும் சிறப்பான சூழலாக இருக்கும். இன்றைய தினம் முக்கியமாக ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை போன்ற அமைப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு ஓரளவு ஆதாயம் உண்டு. பெண்மணிகளுக்கு தடைபட்டு வந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்து மகிழ்ச்சி காண இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பது பற்றிய கவலை விலகும். மனதளவில் உற்சாகம் பிறக்கும். கலைத்துறை என்பர்கள் அனைத்து விதமான நிலைகளிலும் நன்மைகளை பெறப்போகிறீர்கள். எதிர்பார்த்திருந்த புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு நற்செய்திகள் தேடி வரும். உற்சாகமும் உறுதித்தன்மையும் மேம்படுகிற சிறப்புகள் நிறைந்த நாளாக மகரத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் நிதானமாக செயல்படுவது நல்லது. திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை உண்டு. அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உள்ள நாளாக இன்றைய தினம் அமையும். கும்ப ராசி அன்பர்களே, குறிக்கோள்களை நிறைவாகவும் முழுமையாகவும் பூர்த்தி செய்து அனைவராலும் புகழப்படுகிற தினமாக கும்பத்துக்கு இன்றைய தினம் அமையும். மாறுபட்ட கிரக சூழல்கள், முக்கியமாக சந்திரன் மாறியிருக்கிறார். குரு அதே இடத்தில் இருக்கிறார். 7ஆம் இடத்துல ராகு கேது லக்னத்தோடு ராசியோடு தொடர்பு கொண்டிருக்க குடும்பதன வாக்கு பாவகம் சனி செவ்வாய் மற்றும் நீச்ச புதனின் இருப்பால் பலவீனப்பட்டிருக்கிறது. அறிமுகமில்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுவது, உறுதிவார்த்தை சொல்லுவது போன்ற நிகழ்வுகளை நீங்கள் அறவே தவிர்ப்பது நல்லது. உழைப்பதற்கு அஞ்சாத சூழலோடு இருப்பீர்கள். எதிலும் உறுதித்தன்மையோடு இருப்பீர்கள். நினைத்ததை சாதிப்பீர்கள். சகோதர வகையில் ஏதாவது மனச்சங்கடங்கள் ஏற்பட்டு விலகும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்கள். ஒத்து வராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பதும் நல்லது. வீடு, வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து வந்த சங்கடமான சூழல்கள் மறையும். குறிப்பாக சந்திரனுடைய சஞ்சாரம் காரணமாக மனதைரியமும் தெம்பும் உற்சாகமும் கூடுதலாக இருக்கும். செய்தொழில், வர்த்தக வியாபாரத்தில் சற்று மந்தமான சூழல் காணப்பட்டாலும் வரவேண்டிய பணம் கைக்கு நிறைவான முறையில் வந்து சேரும். போட்டிகளை சமாளிக்க வேண்டிய தன்மைகள் உருவாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் வீண் அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். நிதானமாக இருப்பது நிம்மதியான சூழலுக்கு வழிவகுக்கும். குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கி அமைதி காணப்படும். கணவன் அல்லது மனைவி மூலம் மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் உண்டு. குழந்தைகள் நீங்கள் சொல்படி கேட்டு நடந்து கொள்வது அனுகூலத்தை கொடுக்கும். மொத்தத்தில் இன்றைய நாளை பொறுத்தவரை இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பர்களுக்கும் ஆதாயமான சூழல்கள் ஏற்படுகின்ற தினமாகவே அமையப் போகிறது. குறிப்பாக கலைத்துறை என்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நல்லதொரு அனுகூலங்கள் உண்டு. மாணவர்கள், இளைஞர்கள் எதிர்பார்த்து விரும்பிய நல்லதொரு மாற்றங்கள் உறுதியான முறையில் கிடைக்கும். சிந்தனை செயல்திறன் மேம்படுகின்ற நாளாக எல்லாவற்றிலும் புகழ் அதிகரிக்கின்ற தினமாக கும்பத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது.
பக்தி நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு வேறுபாடுகள் விலகுகிற நாளாகவும், சதய நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகிற நாளாகவும், பூரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் நினைத்ததை சாதிக்கின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீன ராசி அன்பர்களே, மேன்மைகளும் சிறப்புகளும் நிறைந்த தினமாக மீனத்திற்கு இன்றைய நாள் உறுதித்தன்மை வாய்ந்த நாளாக அமையிருக்கிறது. எல்லா விதமான தடைகளும் விலகும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், குடும்பம், தனம், வாக்கு பாவகம் குறைவில்லாமல் இருக்கிறது. கேந்திர வலுவோடு ராசிநாதன் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார். 6ஆம் பாவகம் அதிர்ஷ்டத்தை சொல்லுகிற வகையில் மிக உயர்வான சூழலோடு இருக்கிறது. 12ஆம் இடம் குரு ராகுவின் இருப்பால் இருக்கிறது. வேற்றுமதி, இறக்குமதி தொழில் வர்த்தகம், குறிப்பாக கடல் கிடந்த பயணங்கள், வெளிநாடு செல்வதற்கு பாஸ்போர்ட் விசா எடுப்பதிலிருந்து வந்த தடை தாமதங்கள், சிக்கல்கள் முழுமையாக விலகுகிற தினமாக மீனத்திற்கு இன்றைய தினம் அமையும். எந்த ஒரு காரியத்தையும் முன்னின்று செய்ய ஆசைப்படுவீர்கள். உங்களுடைய முயற்சிகள் சிறப்பான முறையில் பலனளிக்கும். எல்லா வகையிலும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உருவாகும். புதிய நண்பர்களின் சேர்க்கை உற்சாகத்தை கொடுக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உருவாகும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். பணவரவு மேம்படும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் ஆக்கப்பூர்வமான தன்மைகள் உண்டு. தொழில் வியாபாரம் சற்று சுமாராக இருந்தாலும் லாபத்தன்மை மேம்படும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் உருவாகும். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற அன்பர்கள் வருகிற வாடிக்கையாளர்களிடம் நிதானமாகவும் பக்குவமாகவும் பேசி தக்க வைத்துக் கொள்வது உற்சாகத்தை கொடுக்கும். உத்தியோகம் பார்க்கிற அன்பர்களுக்கு மேலதிகாரிகளின் உதவிகள் கிடைக்கும். குடும்ப வேலைகள் காரணமாக கூடுதல் நேரம் ஒதுக்கி அதனை செய்து முடிக்க நேரிடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடங்கள் நீங்கும். குழந்தைகளால் அதிர்ஷ்டகரமான சூழல்கள் உருவாகும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. புதிதாக கடன் வாங்குவதை அறவே தவிர்ப்பதும் சிறப்பு. பெண்மணிகளுக்கு நிதானமாக பேசி செய்யும் காரியங்கள் வெற்றிகரமான தன்மைகளை கொடுக்கும். பணவரவில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதலும் விளையாட்டுகளில் ஆர்வமும் அதிகரிக்கும். பாடங்களை கவனமாக படிப்பது நல்லது. கலைத்துறை என்பர்களுக்கு போட்டிகள் விலகும். இளைஞர்களுக்கு அனுகூலமான சூழல்கள் உருவாகும். அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த நல்லதொரு மாற்றத்தை விரும்பக்கூடிய நாளாக, அனைத்திலும் உயர்வுகள் நிறைந்த தினமாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு தனவரவு மேம்படுகிற தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு முன்னேற்றம் உள்ள நாளாகவும், ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.